மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் நேற்று மாலை தமிழரசு கட்சியின் வாலிபு முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கே. சோபனன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்துக்கு அருகில் இருந்து நிகழ்வு நடைபெறும் இடம் வரையிலும் இந்த நீதி கோரிய கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஜோசப் பரராஜசிங்கத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடரேற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. மலர் மாலையினை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா. சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோர் அணிவித்ததுடன் சிவஸ்ரீ முரசொலிமாறன் குருக்கள், அருட்தந்தை க. ஜெயதாஸ் அடிகளார் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈகச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா. சாணக்கியன், ஞா. சிறிநேசன், இ. சிறிநாத் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஓய்வு நிலை பேராசிரியர் வி. டி. தமிழ்மாறன் கூட்டாட்சி கோட்பாடும் சுயாட்சி வடிவங்களும் எனும் தலைப்பில் நினைவு பேருரையாற்றினார். அடுத்த சுவரியை எதிர்க்கிறதாக மாவட்ட குழு அடுத்த சுவரியை எதிர்க்கிறதாக அடுத்த சுவரியை எதிர்க்கிறதாக கடலூர் மாவட்ட சசிகலா வருகிறது.
அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெற்றிருக்கிறது. வேதனையான விடயமாக இருக்கின்றது. மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் அனைவரோடும் மிக நெருக்கமாக பழகி அரசியல் செய்த ஒருவராகத்தான் அந்த காலத்தில் காணப்பட்டார். மிக அன்பாக பேசி மக்களுக்காக கச்சிதமான முறையில் காரியங்களை ஆற்றுகின்ற அந்த ஆளுகையை அவர் அந்த நேரத்தில் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிகளில் வடகிழக்கில் தமிழினத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அட்டுழியங்கள், அநியாயங்கள் அனைத்தையும் பார்லமெண்டத்தில் முந்திக் கொண்டு குரல் கொடுத்தவர். இதன் காரணமாக அவரது பெயர் உள்நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேசத்திலும் அந்த நேரம் கொடிகட்டி பறந்திருந்தது. மாமேதர் ஜோசப் ஐயா அவர்கள் கொக்கட்டிச்சோடையில் நிகழ்த்தப்பட்ட கொடூரமான அந்த படுகொலைக்கு நீதி வேண்டி அவர் எடுத்த முன்னெடுப்புகள் ஒரு மைக்கேலாக அந்த காலத்தில் அவருக்கு அரசியலில் அமைந்திருந்தது.
மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் தனது பாராளுமன்ற பதவி காலத்தில் அதிக அளவிலான மக்கள் சந்திப்புகளை நடத்திய ஒருவராக காணப்பட்டார். அவர் மட்டக்களப்பிலே தங்கியிருந்த வேளைகளில் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை போக்குகின்ற வேலை திட்டங்களை செய்திருந்தார். குறிப்பாக மக்களுடைய குறைகளை குறித்த அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குறைகளை தீர்க்கின்ற வேலையில் ஈடுபட்டுள்ளார். அது மாத்திரமல்ல, தனது கைப்பட தமிழ் ஆங்கில மொழிகளில் கடிதங்களை எழுதி தானே தட்டச்சு இயந்திரத்தின் மூலமாக தட்டச்சு செய்து அதை கொடுத்தார். இதன் மூலமாக என்ன தெரியும் என்று சொன்னால், அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்கின்ற, மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு விடயமே அன்றி மக்களுக்கு எஜமானாக இருப்பதல்ல என்பதை தனது அரசியல் வாழ்வில் நிரூபித்த ஒருவர்தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் அவரது படுகொலை நடத்தப்பட்டு இன்று 19 ஆண்டுகள் நிறைவேறினாலும் கூட உண்மையில் கொலைக்கான சூத்திரதாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். தமிழரசு கட்சி என்ன செய்திருக்கின்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்து? தமிழ் தேசிய அரசியல் மூலமாக தமிழர்கள் கண்ட லாபம் என்ன என்று கேட்கின்றார்கள். நான் சொல்லுகின்றேன், அதற்கான பதில் மாமனிதருடைய மரணம். அன்று வீதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டு தெருக்களில் பிணங்களாக கிடந்த அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார். ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்கு ஒப்பான காட்டு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார். தலையாட்டி முண்டங்களாக இருந்து இராணுவ சுற்றி வளைப்புகளில் ஒட்டுக்குழுக்களாக இருந்து காட்டி கொடுக்கப்பட்டு சிறைகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தின் அடையாளமாக, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தவர் தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதை முன்னெடுப்பது என்பது அந்த காலம் என்பது உள்நாட்டு யுத்தம் நிலவிய காலங்கள். தமிழன் உரிமை கேட்கின்ற போதும், அவன் அதிகாரத்தை கேட்கின்ற போதும் பிரிவினைவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் இந்த நாட்டில் பார்க்கப்பட்டான். அவ்வாறு உரிமை கேட்டு அதிகாரம் கேட்டவர்களுக்கு ஆயுதம் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பதில் வழங்கப்பட்டது. அவ்வாறு அச்சுறுத்தலில் கடந்து உயிரை துச்சமென நினைத்து இந்த இனத்துக்கான விடுதலை அரசியல் இருந்தவர் தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் அந்த மகத்தான மனிதனுடைய இறப்பு என்பது தமிழினத்துக்கு பாரிய இழப்பாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் அவர்களுடைய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை இன்றைய கால இளைஞர்கள் அறிந்திருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை. உண்மையில் அவ்வாறான அவர்களுடைய வரலாறுகள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இனத்துக்கு என்ன செய்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தேவையான அரசியல் எது என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வாறு அரசியலை பின்னால் நாங்கள் செல்ல முடியும். இல்லாது விட்டால் கொள்கை வழி தவறிய எங்களை அழித்தவர்களின் பின்னால் நாங்கள் சென்று இனத்துக்கு துரோகம் அளிக்கின்ற அரசியலைத்தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும். உண்மையில் மாமனிதருடைய இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும். ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனம் அந்த ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக போராடுவது இலகுவான காரியம். ஆனால் அந்த ஒடுக்கப்படுகின்ற இனத்தினை ஒன்று திரட்டி, அந்த குறித்த சமூகத்தினை ஒன்று திரட்டி ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக போராட செய்வது என்பது மிகவும் கடினமான பணி. இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழர்களை இன விடுதலை போராட்டத்துக்காக அரசியல் ரீதியாக போராடி வருகின்ற ஒரு கட்சி. அந்த வகையில் தமிழர்கள் அனைவரும் தமிழரசு கட்சி பின்னாடி திரள வேண்டும். அவ்வாறு நாங்கள் தமிழரசு கட்சி பின்னாடி திரண்டு தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுடைய மாமனித போன்றவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற அந்த கௌரவமாக அமையும். மாமனிதர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஆலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இயேசுபிரான் பிறந்து உலக மக்களினுடைய பாவத்தை போக்குவதற்காக பிறந்த அந்த நாளிலே பெருமொரு பாவத்திலே கொடூரர்கள் அந்த ஆலயம் என்றும் பார்க்காமல் செய்திருந்தார்கள். மிகவும் ரகசியமான முறையில், மிகவும் நுட்பமான முறையில் நடக்கப்படுகின்ற படுகொலைகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்ற இலங்கை போலீசார் ஒரு ஆலயத்தில் பலர் கண்முனையில் சுட்டுவிட்டு தப்பி சென்ற அந்த சூத்திரதாரிகளை இன்று வரை கைது செய்யப்பட முடியாமல் இருப்பது வேடிக்கையான விடயம். இந்த மட்டு நகரை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விசேட அதிரடிப்படை முகாம், இராணுவ சோதனை சாவடிகள், போலீஸ் நிலையங்கள் என்று ஒரு அதிவியர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதிதான் இந்த மட்டு நகர். அவ்வாறு ஒரு பகுதியில் எவ்வாறு அந்த பாதுகாப்பை மீறி அந்த துப்பாக்கி பிரயோகத்தை செய்துவிட்டு அவர்கள் சென்றிருப்பார்கள் என்று சென்றிருப்பார்கள். குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் 2006, 2007ஆம் ஆண்டு காலம் என்பது மிகவும் ஒரு இரத்த கலரை நிரவிய காலகட்டம். பிரதேசவாதம் என்பது ஊறி
அது கொந்தளித்து தமிழ் தேசியத்தை வேட்டையாடி கொண்டிருந்த காலம்தான் அந்த 2006ஆம் ஆண்டு காலம். குறிப்பிட்ட பகுதியில் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள் வார் வீதியில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விக்கு அயராது உழைத்த உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் நடந்தாலும் அந்த மனிதன் புள்ளிச்சாளர், அப்படி ஒரு மனிதன். அவர் கடத்தப்பட்டு இன்று வரை வீடு திரும்பவில்லை. விரிவுரையாளர் தம்பியா அவர்கள் வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறு பல படுகொலை நடந்தது. அது மாத்திரமல்ல, பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் இறக்கப்பட்டார்கள் சொன்னால், அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு காட்டியதன் காரணமாகத்தான் அவர்கள் பழியெடுக்கப்பட்டார்கள். உண்மையில் இவ்வாறு படுகொலைகளுக்கெல்லாம் நீதி வேண்டும் என்று ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகி வந்திருக்கின்றது. அவர்கள் பல நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றார்கள். பல ஊழல்கள் கொலைகளுக்கான நீதிகளை பெற்றுத் தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறான படுகொலைகளுக்கும் நீதி வேண்டும். அவ்வாறு படுகொலைக்கு நீதி வேண்டி எங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதுக்காக பார்லமெண்டத்தில் குரல் எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியில் இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காது போனால் இனி எந்த ஒரு ஆட்சியிலும் நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் 5 வருட காலம் என்பது போதுமானது எனக்கு தெரியாது. இந்த விசாரணைகள் நடைபெற்று இரண்டாம் குறித்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்று அதற்கு தீர்ப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட 8-10 வருடங்கள் செல்கின்றது. அவ்வாறு நினைக்கின்ற குறிப்பிட்ட 5 வருட காலத்தில் எவ்வாறு அந்த நீதி கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அது கிடைக்க வேண்டும். ஒரு ஆட்சி முறை மாற்றம் அல்லது ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படுகின்ற போது அது நீதித்துறையிலும் தாக்கம் செலுத்துகின்றது, சட்டமாதிபர் திணைக்களத்திலும் தாக்கம் செலுத்துகின்றது, குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் தாக்கம் செலுத்துகின்றது. அவ்வாறு தாக்கம் செலுத்துகின்ற போது குறிப்பிட்ட ஆட்சி முறை மாறுகின்ற போது குறித்த கொலை சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் கிடப்பில் போடப்படுகின்றன அல்லது அது மூடி மறைக்கப்படுகின்றன. அவ்வாறு தான் நல்லாட்சி காலத்தில் மாமனிதருடைய அந்த கொலைக்கான விசாரணை நடைபெற்று வந்து கோட்டாவையினுடைய ஆட்சியில் அவையெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருந்தன. உண்மையில் இது ஒரு கவலையான ஒரு விடயம். இவ்வாறான விடயங்கள் இனி நடக்காத அளவுக்கு எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தொடர்ச்சியான முறையில் அந்த நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற செய்தி அவரிடம் இந்த நாள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, உண்மையில் இந்த நிலவு நாளுக்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற சட்ட தடனை தமிழ்மாறன் ஐயாவை இந்த இடத்தில் நன்றி கூறிக்கொண்டு, அவரை இந்த இடத்துக்கு அடையாளப்படுத்தி எங்களுக்கு தந்தவர் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜன் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு அடையாளப்படுத்த அவருக்கு இந்த இடத்தில் நன்றியை கூறியவனாக, உண்மையில் மாமனிதர்களுடைய தியாகங்கள் என்றும் வீண் போகாது. அவை என்ற ஒரு நாள் உச்ச வீழ்ச்சாக தமிழினத்தின் விடுதலை வாசலை திறக்கும். அன்று விடுதலை தீபம் ஏற்றப்படும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை வழங்கி சென்ற மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இருந்தோம் என்பதற்காக அறிகுறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னார் இருந்த காலங்களிலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இளைஞர்கள் வழியிலே தெரிய முடியாது, பல இன்னல்களை அனுபவித்தார்கள். பாதுகாப்பு படையினராலும் ஏனைய குழுக்களினாலும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படியான நேரத்திலே ஜோசப் பரராசிங்கம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட கதைத்து நிறைய மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றார். ஒரு கைது நடைபெற்றால் முதலாவதாக தேடிச் செல்வது அவர் எங்கே இருக்கின்றார் என்று அவரது இல்லத்துக்கு சென்று அவருடன் தொடர்பு கொண்டு எங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பாதுகாப்பு தரப்பினருடன் கதைத்து அவர்களை விடுதலை செய்வதற்காகவும் மிகவும் பாடுபட்டவர். அந்த காலத்திலே எமது பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அந்த வகையில் அவர் எம்மோடு ஒருவராக இருந்து பல வழிகளிலும் எமக்கெல்லாம் உதவிகள் செய்து வந்த அவர் கடந்த 19 வருடங்களுக்கு முன்பதாக இன்றைய நாளிலே, அதாவது நத்தார் தினத்திலே ஒரு ஆலயத்திலே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். வாருங்கள், நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வது இறைவனை தரிசித்து எமது குறைகளை வேண்டி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் சென்றிருக்கின்ற அந்த நேரத்திலே இவருக்கான ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது மிகவும் மனவர்த்தத்தை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்லாது அவரின் இழப்பு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. அந்த வகையில் அன்னாரின்
இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் எமது தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 19 வருடங்கள் கடந்தும் அவரை மறக்க முடியாது நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய பணி எமக்கு அந்த காலத்திலே தேவைப்பட்டதாக இருந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவு உரையை வழங்கி சென்ற நவரத்தின புரசரி மாமனை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருந்த பொழுது கொடியவர்களால் கொலை செய்யப்பட்ட யோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் தமிழர் தாயகத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். மனிதம் மௌனிக்கப்பட்டு துப்பாக்கிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த சூழலிலே, மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சூழலிலே, நீதி மறுக்கப்பட்டு உண்மை மறுக்கப்பட்ட சூழலிலே, உண்மைக்காக, நீதிக்காக, மனிதத்திற்காக, தமிழ் தேசியத்திற்காக ஓயாது ஒரு புயலாக அடித்து ஓங்கி தன்னுடைய குரலை உயர்த்தி கொடியவர்களால் சாகடிக்கப்பட்ட யோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய வரலாற்றிலே, தமிழின வரலாற்றிலே ஒரு தனி மனித வரலாறாக திகழ்கிறார். ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய யோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் எப்பொழுதும் நீதி சார்ந்து, உண்மை சார்ந்து, கொள்கை சார்ந்து தன்னுடைய மூச்சு வரை வாழ்ந்த ஒருவர். ஒரு பத்திரிகையாளராக இருந்த பொழுது பத்திரிகை தர்மத்தின் அடிப்படையிலே ஒரு எழுதுகோலை, எழுத்தாணியை, ஒரு சொல்லுவார்கள் எழுதுகோல் என்பது ஒரு உலகத்திலே ஒரு வலிமை மிக்க ஆயுதம் என்று சொல்லி, அன்று கிழக்கு மண்ணிலே இருந்த ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியினுடைய ஊழலை, அடாவடித்தனத்தை தன்னுடைய எழுத்தாணி மூலம் எதிர்த்ததால் அரச பணியிலே இருந்து அவர் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அரசியலிலே அவர் பிரவேசித்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் எந்த கொள்கையோடு, எந்த தேசியத்திற்காக, எம் இனத்திற்காக அரசியலிலே பிரவேசித்தாரோ, அரசியலை செய்தாரோ அதற்காகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்தார். ஆகவே எங்களுக்கெல்லாம் யோசப் பர்ராயசிங்கம் ஐயா மாமனிதர் அவர்கள் ஒரு தனிமனித சரித்திரமாக மாத்திரமல்ல, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு நாங்கள் கற்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடமாக எங்கள் மத்தியிலே அவர் திகழ்கிறார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கிறோம், பலவிதமான போட்டிகளை பார்க்கிறோம், நான் பெரிது நீ பெரிது என்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் யோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் நான் பெரிது நீ பெரிது என்பதற்கு அப்பால் நாம் பெரிது, எங்களுடைய இனம் பெரிது, நாங்கள் எங்களுடைய கொள்கை பெரிது, எங்களுடைய விடுதலை பெரிது என்பதை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய அணையாத இலட்சியமாக அவர் வரித்து கொண்டு வாழ்ந்தவர். அன்றைய காலத்திலே எங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பாக உரையாற்றியவர்கள் சொன்னது போன்று இன்றைய இராணுவ அடக்குமுறை உச்சம் பெற்ற சூழலிலும், இராணுவ துணைக்குழுக்களுடைய அடாவடித்தனங்கள் உச்சம் பெற்ற சூழலிலும் ஒரு தனி மனிதராக நின்று தன்னுடைய பொறுப்பை மிக சரியாக செய்தவர். எங்கெங்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் குரல் எழுப்பியவர். மக்களை அழித்துவிட்டு, மக்கள் மீது அடக்குமுறையை திணித்துவிட்டு அதை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது ஒரு தனி மனிதராக இந்த மண்ணிலே நின்று அதை எதிர்த்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர். 91ஆம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கொக்கட்டிச்சோலை படுகொலையை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது அதை சர்வதேசத்திற்கும் சரி, இந்த தேசத்திற்கும் அந்த படுகொலையுடைய உண்மை முகத்தையும் அவருடைய சூத்திரதாரிகள் யார் என்பதையும் எடுத்து சொன்னவர். ஆகவே உண்மை மறுக்கப்பட்ட சூழலே, நீதி மறுக்கப்பட்ட சூழலே, உண்மைக்காக, நீதிக்காக, தேசியத்திற்காக, இனத்திற்காக நின்ற ஒரு மாமனிதரை எங்களுடைய தேசம் இழந்திருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் அவருக்கு 19 ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்காமல் அவரை அஞ்சலிக்கிறோம், அவருடைய பணிகளை போற்றுகிறோம். அவர் அப்பழுக்கற்றவராக தமிழ் தேசியத்தை நேசித்தார். பதவிகளுக்காகவோ தன்னுடைய சுயலாபங்களுக்காகவோ அவர் சூரம் போகவில்லை. தனக்கு 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகிக்கப்பட்ட பொழுது அவர் கொண்டிருந்த கொள்கையையும் இலட்சியத்தையும் கைவிடத்தக்க அளவுக்கு அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுதும் அந்த தன்னுடைய தேர்தல் தோல்வி வெற்றிகளுக்கு அப்பால் தான் நேசித்த கொள்கைகளுக்காக, இலட்சியங்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். ஆகவே அந்த இலட்சியங்களோடு தான் வாழ்ந்து அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது, தான் கொண்ட இலட்சியங்களுக்காகவும், கொள்கைக்காகவும், தமிழ் தேசியத்திற்காகவும், இன ஒருமைக்காகவும், விடுதலைக்காகவும் தான் நிற்கிறபடியால் தனக்கு என்ன நடக்கும், தன்னுடைய உயிர் எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்த பொழுதும் அவர் சூரம் போகாத ஒரு மனிதராக வாழ்ந்தார்.
ஆகவே இன்று நாங்கள் பார்க்கின்ற தமிழர் தேசம் இன்றும் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை உலகிலே சந்தித்து விடுதலையை வேண்டி நிற்கிறது, இன அழிப்பை வேண்டி நிற்கிறது, இன அழிப்புக்கான நீதியை வேண்டி நிற்கிறது. ஆகவே நாங்கள் தமிழர் தேசத்திற்காக, தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டியவர்கள். ஆகவே இங்கே யார் பெரியவர் என்பதல்ல பிரச்சனை, யார் முதன்மையானவர் என்பதல்ல பிரச்சனை. எங்களுடைய இனம் விடுதலை அடைய வேண்டும். எங்களுக்கு நடத்தப்பட்ட இன அழிப்பு, அந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு நீதி வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஜோசப் ஐயாவுடைய வாழ்வும் பணியும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள், பிரச்சனைகள், நான் பெரிதா நீ பெரிதா என்கின்ற பல பரீட்சைகள், விஷப்பரீட்சைகளுக்கு அப்பால் எங்களுடைய இனம் பெரிது, எங்களுடைய தேசியம் பெரிது, தேசியத்திற்காக தங்களுடைய உயிரை நீத்த உங்களுடைய தியாகங்களும் பெரிது என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செய்கின்ற பொழுதுதான் உண்மையாக ஜோசப் பெர்ராய் சிங்கம் ஐயா அவருக்கு செய்கின்ற மிக முக்கியமான அஞ்சலியாகும். ஆகவே அக்காலத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக, வரலாற்று கடமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழின விடுதலைக்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற பொழுது நாங்கள் ஜோசப் பெர்ராய் சிங்கம் ஐயா மாமனிதர் அவர்களுக்கு உண்மையான அஞ்சலியை செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வரலாற்றை, இந்த அஞ்சலி நிகழ்வு என்பது வெறுமனை அஞ்சலித்து போகிற நிகழ்வு அல்ல. ஒரு தனிமனித வரலாற்றை, ஒரு தனிமனித சரித்திரத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் தமிழின விடுதலைக்காக ஒவ்வொருவரும் வேற்றுமைகளை களைந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதுதான் ஜோசப் பெர்ராய் சிங்கம் ஐயா கண்ட கனவை நனவாக்குகின்ற செயல் என்று கூறி அனைவருக்கும் கூறி அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மட்டுமன்றி கொழும்பிலே நான் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கூட்டங்களிலும் அமரர் அவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் வெளியிட்ட 2 நூல்களையும் வெளியிட்டு வைப்பதற்காக அவரைத்தான் நான் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தேன். பத்திரிகையாளராக அவர் செயற்பட்ட காலத்திலிருந்தே மாமனிதருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அந்த காலத்தில் நானும் பத்திரிகையாளராக இருந்தபடியால் அவருடைய கருத்தோட்டங்கள் என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். அதே போன்று நான் என்ன எழுதுகிறேன் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும். நாளைக்கு பாராளுமன்ற அமர்வு நடைபெறுகிறது என்றால் இன்றிரவு 12 மணி வரைக்கும் அவர் என்னோடு தொலைபேசியில் கலைத்து கொண்டே இருப்பார். அதேபோல் வெளிநாட்டு தூதுவர்களுடன் ஒரு சந்திப்பு இருக்குது என்றால் அதற்கு முன்தினம் நிச்சயமாக நாங்கள் சந்தித்து உரையாடுவோம். தொலைபேசியில் நாங்கள் பேச முடியாத சில விடயங்கள் இருக்கும். அதற்காக அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்து இரவு 12 மணி வரை உரையாடுவார். இப்படி நிறைய ஞாபகங்கள் என் மனத்திலே நிறைந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் விட இங்கே கிழக்கிலே நடைபெற்ற சில அட்டூழியங்கள் தொடர்பாக, ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அவர் கொழும்பில் இருந்த பொழுது அந்த இறுதி வாரம் வரை நான் அவருடைய இல்லத்தில் சந்தித்து, நீங்கள் இப்போது மட்டக்களப்புக்கு போக வேண்டியது அவசியம்தானா என்று நாங்கள் அவரை ஒரு அன்போடு எச்சரித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது திருமதி பெர்ராய் சிங்கம் அவர்கள் சொன்னார், சரி, நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். ஆனபடியால் அவர் இப்போதைக்கு மட்டக்களப்புக்கு வர வேண்டாம், நான் முதலில் சென்று சில ஒழுங்குகளை செய்கின்றேன், அதன் பின்னர் அவர் வரட்டும் என்று கூறி திருமதி சூனம் ஜோசப் அவர்கள் இங்கே வந்தார்கள். அதன் பின்னர் நான் நினைக்கிறேன் 1 வாரம் கழித்து தான் அமரர் மட்டக்களப்புக்கு வந்தார். நாங்கள் நினைத்ததன்படி, எச்சரித்ததன்படி நடக்கக்கூடாத விடயம் நடந்தது. ஒரு சமாதான தூதன் அவதரித்த தினத்திலே, ஒரு புனிதமான தளத்திலே இத்தகைய ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டது. தமிழ் தேசிய அரசியலில் நான் வழக்கமாக கூறுவதைப் போல புலாலுக்கு பதிலாக புல்லை தின்ன புறப்பட்டவர்களால் அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கூறப்பட்டது. அது எங்களுடைய தலைவிதி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அமரருடைய இந்த அரசியல் பயணத்தில்
இறுதி மூச்சு வரை தன்னுடைய இலட்சியத்துக்காக எத்தகைய அச்சுறுத்தல் இருந்த போதும் அல்லது எத்தகைய அச்சுறுத்தல் வருமென்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த போதும் அவரை துணிச்சலோடு எதிர்கொள்கிற ஒரு மனப்பாங்கம் இருந்தது. அதற்கு மேலாக அவர் சில விடயங்களை மிக ராஜதந்திரமாக அணுகக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். அதனால் அவருக்கு தூதரக வட்டாரங்கள் நிறைய மதிப்பிருந்தது. இங்கே கைதுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். அத்தகைய கைதுகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் சட்ட பிரச்சனைகளை பற்றி அதனை எப்படி நாசுக்காக தூதுவர்களுடன் உரையாட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய அணுகுமுறை மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது. அதனால் அவர் சில காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. இளைஞர்களுடைய விடுதலை என்பது மட்டுமல்ல, மேலதிகாரிகளோடு சில விடயங்களை எப்படி எடுத்துரைக்க வேண்டும், அவர்களுடைய கவனத்திற்கு எப்படி விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவருடைய அணுகுமுறை மிகவும் ராஜதந்திர ரீதியாக இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய இழப்பு எங்களுடைய சமூகத்திற்கு எத்தகைய வேதனையையும் அல்லது ஆற்றனா துயரத்தையும் தந்திருக்கும் என்பதற்கு அப்பால் ஒரு இனத்தினுடைய போராட்ட வரலாற்றின் பின்னடைவுக்கு அது எங்கே காரணமாயிற்று என்பதும் பின்னாளில் வெளிப்படையாக தெரிந்தது. இவை மாமனிதருடைய அரசியல் பயணம் தொடர்பாக நான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சில விடயங்கள் மட்டும். நிறைய விடயங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் நான் மேடையில் பேச முடியாது. ஒரு சில விடயங்களை மட்டும்தான் நான் சொன்னேன். அடுத்ததாக எனக்கு நான் தரைப்பட்டிருக்கிற இந்த விடயத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கூட்டாட்சி என்பது சமஷ்டி அல்லது இணைப்பாட்சி, கூட்டாட்சி என்று பல்வேறு பெயர்களில் நாங்கள் பயன்படுத்தினாலும் சமஷ்டி என்று சொல்வதனால் அந்த சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பல்பரிமாண பொருள்கோடலின் காரணமாக பல இடங்களில் அது தப்பாக விளங்கிக் கொள்ளப்படுகின்றது. அதனால்தான் என்னுடைய இந்த உரையில் நான் சுயாட்சி வடிவங்கள் என்பதை பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். சுயாட்சி என்பது அதனுடைய வடிவங்கள் உலக வரலாற்றை பொறுத்தளவில் எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதனுடைய அந்த வடிவத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அரசியல் அமைப்பு ரீதியான கட்டமைக்கப்பட்ட நிறுவன ரீதியான ஒரு பொருள்கோடலை கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த பெயர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆகவே பெயர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் எங்களுக்கு தேவையானது, இதற்கு குறைந்த இதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக அந்த பெயரில் மட்டும் நாங்கள் தொங்கிக் கொண்டு இருப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதனால்தான் சுயாட்சி என்ற சொல்லை நான் இங்கே பயன்படுத்த விரும்புகின்றேன். சுயாட்சி என்பதற்கு அரசியல் அமைப்பு அறிஞர்கள் கூறுகின்ற முக்கியமான அரசியல் அமைப்பு ரீதியான 3 கோட்பாடுகள் உள்ளன. குறிப்பாக முதலாவதாக சிறுபான்மை இனத்தவர்கள் தங்களுக்கென்றே பிரத்யேகமாக உரிய விடயங்களை தாங்களே கையாளுதல் என்பது ஒன்று, சிறுபான்மையினரை பொறுத்தல். இரண்டாவதாக சில நாடுகளில் இருக்கக்கூடிய சுதேச மக்களுடைய ஆதிவாசிகளுடைய உரிமைகளை குடியேற்ற ஆட்சியாளர்கள் கைப்பற்றிய பின்னர் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக சுயாட்சி என்ற வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாகத்தான் சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தேற்பு அல்லது இந்த கருத்தியல் பயன்படுத்தப்படுகிறது. சுயநிர்ணய உரிமை என்று சொல்கிற பொழுது இன்றைக்கு உலக மட்டத்திலையும் சரி உள்நாட்டிலும் சரி இதற்கு பலர் பலவிதமான பொருள்கோடலை கொடுக்கின்றார்கள். சுயநிர்ணய உரிமை என்பது கூடுதலாக ஜனநாயக ஆட்சி முறைமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இதில் சிறுபான்மையினர் என்றோ அல்லது ஆதிவாசிகள் என்று நான் குறிப்பிட்ட அந்த 2 பிரிவினரை தவிர்த்து
ஆட்சி முறைமையில் ஜனநாயகத்தை பேணுதல், ஆட்சி முறைமையில் எல்லா மக்களுடைய பங்களிப்பையும் உறுதிப்படுத்துதல், எல்லா மக்களுக்கும் சமமான பங்களிப்பு வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்தல் என்ற பொருள்தான் சுயநிர்ணய உரிமை என்பது பயன்படுத்தப்படுகின்றது. 1648ஆம் ஆண்டில் தேசிய அரசுகள் என்பதற்கு அரசியல் ரீதியான விளக்கம் கொடுக்கப்பட்டு தேசிய அரசுகள் தோற்றம் பெற்றதன் பின்னர் அந்த அரசுகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மக்கள் கூட்டத்தினருக்குரிய உரிமைகளை ஜனநாயக வழிப்படுத்துவதற்கு, அதனை நிறுவனமயப்படுத்துவதற்கு, அந்த நிறுவனமயப்படுத்தல் என்பது எவ்வளவு தூரத்திற்கு அறிவார்த்தமான முறையில் அமைக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சுயநிர்ணய உரிமை என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே நாங்கள் வலியுறுத்துவது சுயநிர்ணய உரிமை என்பதில் முதலாவது முக்கிய அம்சம் அதனுடைய ஜனநாயக பயன்பாடு. அந்த ஜனநாயக பயன்பாட்டுக்குள் உள்ளடங்க வேண்டிய இன்னொரு முக்கிய விடயம் மனித உரிமைகளின் உள்ளடக்கம். மனித உரிமைகள் எந்தளவு தூரத்துக்கு பேணப்படுகின்றன என்பது. இந்த ரெண்டு விடயத்திலும் எந்த ஒரு அரசுக்குள்ளும் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த ஜனநாயக மயப்படுத்தல், ஜனநாயக கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படாமல் இருக்கின்றார்களோ, எந்த ஒரு பிரிவினருடைய மனித உரிமைகள் மிக மோசமான முறையில் அப்பட்டமாக மீறப்படுகின்றதோ, அந்த பிரிவினர், அந்த மக்கள் கூட்டம் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக சுய நிர்ணய உரிமையை பாவிக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம். 1998ஆம் ஆண்டில் கனடாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கியூபெக் மாகாண அரசு தன்னிச்சையாக பிரிந்து போவதற்கு தனக்கு உரிமை உண்டா என்ற வினாவுக்கு விடை தருமாறு கனடாவினுடைய உயர் நீதிமன்றத்தில், அதி உயரிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தது. அங்கே மாகாணங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாகாண அரசுகள் தனியாக செயற்படுகின்றன, 10 மாகாண அரசுகள். அத்துடன் கனடாவினுடைய மத்திய அரசு செயற்படுகிறது. அந்த 10 மாகாண அரசுகளில் ஒன்றான கியூபெக் மாகாண அரசு தன்னிச்சையாக தான் மட்டும் அந்த மாகாணத்துக்குள்ளே சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி அந்த மக்களுடைய தீர்ப்பின்படி, அதாவது கியூபெக் மாநிலம் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற கத்தோலிக்க மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாநிலம், ஏனைய மாகாணங்கள் ஆங்கில மொழி பேசுகின்ற கத்தோலிக்க மதம் அல்லாத வேறு கிறிஸ்தவ பிரிவினரை கொண்ட மாநிலங்கள், அதாவது மாகாணங்கள். ஆகவே மொழி ரீதியாக அவர்கள் மிக கடுமையான ஒரு போக்கினை கடைப்பிடித்தார்கள். எல்லா பேர் பலகைகள் எல்லா இடங்களிலும் பிரெஞ்சு மொழி முதலாவது இடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும், 2வது இடத்தில் தான் ஆங்கில மொழி இருக்க முடியும். இப்படியான வேறு சில முக்கிய விடயங்களை அவர்கள் முதன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தனி நாடாக பிரிந்து போவதற்கு தங்களுக்கு உரிமை உண்டா, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் உரிமை உண்டா என்று கேட்டு உயர்நீதிமன்றம் அதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று அந்த வினாவை தொடுத்திருந்தார்கள். உயர்நீதிமன்றம் அதற்கு வழங்கிய தீர்ப்பு, அது கூட இன்றைக்கு 2-3 விதமாக அந்த தீர்ப்பு விளங்கப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக நீதிமன்றம் சொன்னது, நீங்கள் தன்னிச்சையாக பிரிந்து போக முடியாது. ஏனென்றால் 10 மாகாணங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ்தான் நீங்கள் ஒரு கூட்டாட்சி அமைப்பில் இருக்கிறீர்கள். அத்தகைய ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு நீங்கள் மட்டும் முடிவை எடுத்து மிகுதி 9 பேரையும் கைவிட்டு நீங்கள் தனியாக முடிவெடுத்து போக முடியாது. அப்படி போவதாக இருந்தால் மிகுதி 9 பேரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே தன்னிச்சையாக நீங்கள் பிரிந்து போக முடியாது. 2வது காரணம் சொன்னார்கள், அதுதான் இன்றைக்கு சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படுகிற வியாக்கியானம். உயர்நீதிமன்றம் சொன்ன 2வது காரணம், அந்த 10 மாகாணத்தில் ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய நிலைமை முன்னரிருந்த குடியேற்ற ஆட்சி நிலைமையை போல் இருந்தால், முழுமையாக அந்த மக்கள் நசுக்கப்பட்டிருந்தால், எல்லா விதத்திலும் ஆட்சி கட்டமைப்பில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் பிரிந்து போக முடியாது என்று விளக்கம் கொடுத்தார்.
அப்போ அதனுடைய மறுபக்கம் ஆட்சி கட்டமைப்பில் பங்கு பெற்ற முடியாமல் இருக்கிற பொழுது அல்லது மோசமான அடக்குமுறைக்கு உட்பட்டிருக்கிற பொழுது சமமான வாய்ப்பு இருக்காத பொழுது நீங்கள் பிரிந்து போவதை பற்றி யோசிக்கலாம் என்பது அதனுடைய உட்கிடை துணியாக அந்த இரண்டாவது காரணம் அமைந்திருந்தது. அதேவேளை அங்கே வாதிட்ட மாகாண அரசின் சார்பில் வாதிட்ட சட்ட அறிஞர் சொன்னார், இந்த இறமை ஆள்புலம் என்பதெல்லாம் பிரிவினைக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஐக்கிய நாடுகள் பட்டயத்தில் இருந்து ஆதாரம் காட்டித்தான் அரசு வாதிட்டது. அந்த வாதம் பிழையானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசுக்குள்ளே இருக்கின்ற மக்கள் கூட்டம் சுயநிர்ணய உரிமையை பாவித்து முடிவை எடுப்பது என்பது எந்த விதத்திலும் அது இறமை சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அல்லது ஆள்புல ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்று அதற்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கத்துக்குள்ள நான் இப்பொழுது போக விரும்பவில்லை. சுயாட்சி முறை என்பது அதனாலே தங்களுடைய இன, மத, மொழி, கலாச்சார பாரம்பரியங்களை பேணுவதற்காகவும் அது தொடர்பாகவும் தாங்களே தீர்மானிக்கக்கூடிய தங்களுக்குரிய விசேடமான குறிப்பிட்ட விடயங்களில் தாங்களே இறுதி தீர்மானத்தை எடுக்கக்கூடிய உரிமை என்றுதான் இன்றைக்கு நாங்கள் அதை விளங்கிக் கொள்கிறோம். தங்களுடைய சொந்த விடயங்களில் தாங்களே இறுதி முடிவை எடுத்தல் என்பதில் அது இன்னொருவருடைய தலையீடோ அல்லது இன்னொருவருடைய அனுமதியோ பெற்று அந்த தீர்மானத்தை எடுக்க தேவையில்லை. அங்கனம் எடுப்பதாக இருந்தால் அது அவர்களுடைய சுயத்துவத்தை, அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய அடையாளத்தை அது மலினப்படுத்துகிறது அல்லது பாதிக்கின்றது. ஆகவே தாங்களே அதை பற்றி தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டும். இதனை இன்றைக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை அல்லது ஒரு நிவாரணம் தரக்கூடிய சுயநிர்ணய உரிமை என்று பல்வேறு விதமாக பொருள்படல் செய்கிறார்கள். இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல ஜனநாயக ஆட்சி முறைமையில் மக்களுடைய பங்களிப்பு என்பது சமமாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தல் என்பதுதான் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படை. சுயாட்சி வடிவத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய விடயம், உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்கு என்றே பிரத்யேகமாக உரிய விடயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு இன்னொருவருடைய அனுமதியோடு அல்லது இன்னொருவரை கேட்டு எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கக்கூடாது என்பது. அந்த முடிவை எடுக்கிற பொழுது அதனை நாங்கள் ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக பார்க்கிறோம். அதாவது ஒரு ஜனநாயக படிமுறை அதன் ஒரு பகுதியாக பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனநாயகம் என்பது பங்கு பெற்றல் ஜனநாயகம் என்று விளங்கிக் கொள்ளப்படுகிறது, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. அந்த பங்கு பெற்றல் ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது மட்டும் போதா. இது பொதுவாக விளங்கிக் கொள்ளப்படுவதில்லை. நாங்கள் பல்வேறு கருத்தரங்குகளில் இதனை வாதிட்டிருக்கின்றோம். அப்போ எங்களுக்கு தேவையான சுயாட்சி வடிவம் என்ன என்பதை முன்னிலைப்படுத்துகிற பொழுது நாங்கள் வற்புறுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது அல்ல. இலங்கையில் அண்மையில் நடந்த தேர்தல் முடிவுகளில் உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு ஒரு வாக்கு பாதிக்கப்பட்டது. அந்த முடிவு எப்படி அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பங்குபற்றல் ஜனநாயகம் என்பது ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் இலங்கையை போன்ற இன, மத, மொழி வேறுபாடு கொண்ட ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் பங்குபற்றல் ஜனநாயகம் என்பது சமமான வாய்ப்பை கொடுத்தல் என்பது, எல்லா மக்களுக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்தல் என்பது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது அல்ல. ஒவ்வொருவருடைய வாக்குக்கும் சமமான பெறுமதி இருக்கிறதா, அதுதான் பங்குபற்றல் ஜனநாயகம். ஒவ்வொருவருடைய வாக்குக்கும் சமமான பெறுமதி இருக்கிறதா. அங்கனம் பார்க்கிற பொழுது சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வேறுபாடுகள் அங்கே வராது. ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய, தங்களுக்கென்றே முக்கியமாக பிரத்யேகமான விடயங்களில் தீர்மானம் எடுக்கின்ற அந்த அதிகாரம் அவர்களுடைய கைக்கு வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு வாக்குக்கும், அதாவது ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் ஒவ்வொரு வாக்குக்கும் சமமான பெறுமதி இருக்க முடியும். ஆகவே சுயாட்சி வடிவம் என்று நாங்கள் பேசுவது இந்த பன்மைத்துவ சமூகத்தில் ஒவ்வொருவருடைய வாக்குக்கும்
சமமான பெறுமதியை எங்கனம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பது. இதற்கு பல்வேறு ஆதாரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு 1995ஆம் ஆண்டில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு பகிரங்க ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கையில் தமிழ் மக்களுக்கென்று நியாயமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை ஜனநாயகத்தின் பெயரால் நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சாரப்பட அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் தான் அவர்கள் சார்ந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். 1995ஆம் ஆண்டில் ஒரு அரசியல் அமைப்பு வரைவு செய்யப்பட்டது. அதில் சில திருத்தங்களை செய்து 96ஆம் ஆண்டு இன்னொரு வரைவு செய்யப்பட்டது. அதில் மேலும் திருத்தங்களை செய்து 97ஆம் ஆண்டு இன்னொரு வரைவு செய்யப்பட்டது. அதில் மேலும் திருத்தங்களை செய்து 2000ஆம் ஆண்டு இன்னொரு வரைவு ஒன்று செய்யப்பட்டது. அந்த வரைவைத்தான் பாராளுமன்றத்தில் அப்போதைய எதிர்கட்சியாகிய ஐக்கிய தேசிய கட்சியினர் தீயிட்டு கொளுத்தினார். 95, 96, 97ஆம் ஆண்டு வரைவு வரை அந்த வரைவுகளில் முக்கிய பங்காற்றியவர் கலாநிதி நீலம் திருச்செல்வம் அவர். நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்து பேசியிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு வாக்குக்கும் சமமான பெறுமதி என்பதை எப்படி கொண்டு வரலாம் என்பது அவரோடு நாங்கள் பேசியதன் பலன் அவருடைய செல்வாக்கினால் அவருடைய ஆலோசனையில் தான் அந்த வரைவுகள் செய்யப்பட்டது. இங்கே இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய காலகட்டம் நான் அப்பொழுதும் இங்கே தான் இருந்தேன், கிழக்கு மாகாணத்தில் தான் இருந்தேன். பத்திரிகையாளர்கள் தான் அந்த முயற்சியை முன்னெடுத்தார்கள் என்பது உண்மை. அதில் முக்கியமாக மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் அவர்களை உள்வாங்குவதற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நான் இந்த கலாநிதி நீலம் திருச்செல்வதை பற்றி சொன்னபடியாக இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த முயற்சியில் என்னுடைய பங்களிப்பு ஒரு அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அப்பொழுது நான் அமரர் அவர்களை சந்தித்து இப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு யோசிக்கிறார்கள், நீங்கள் எல்லா கட்சியினரும் அதில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது. அவருக்கு நிறைய மனஸ்தாபம் இருந்தது, நியாயமான மனஸ்தாபம் தான். அவர் சொன்ன விடயம், நீர் எப்படி இதை என்னிடம் கேட்பீர்? கலாநிதி நீலம் திருச்செல்வத்துக்கு நடந்ததை நாங்கள் மறக்க முடியுமா? அப்போ அதை நாங்கள் மறந்து எப்படி இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குவது? நீங்கள் வேண்டுமென்றால் திரு சம்பந்தனோடு பேசி பாருங்கள்னு சொன்னார். நான் திரு சம்பந்தன் அவர்களோடு பேசினேன். அவர் சொன்னார், ஜோசப்பிடங்கள் அப்படின்னார். எத்தனையோ தடவை நாங்கள் இந்த சந்திப்பை நடத்தினோம். கடைசி வரை அவர்களுடைய மனஸ்தாபம் நீங்கவே இல்லை. கலாநிதி நீலம் திருச்செல்வத்துக்கு நடந்ததை மறந்து நாங்கள் ஒன்றிணைதல் என்பதில் வேறு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை, வேறு எந்த காரணங்களும் இருக்கவில்லை. இது மட்டும்தான் ஒரே ஒரு காரணமாக இருந்தது. அவரை சமாதானப்படுத்தி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதில், கட்சிகளை உருவாக்குவதில் முதற்படியாக அவரை நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். அதன் பின்னர் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் தான் இந்த கூட்டமைப்பு என்பது முழுமையான ஒரு வடிவத்தை பெற்றது. ஆகவே அவர் கொள்கைக்காக எந்த விடயத்தை அவருக்கு மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயத்தை அவரை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவர் சொன்னார், சரி நடந்ததாகவே இருக்கட்டும், நாங்கள் மாற்று வழியை சிந்திப்போம் என்று சொல்லித்தான் இந்த கூட்டமைப்பு உருவாகி. இரண்டு பேருமே, அமரர் சம்பந்தன் அவர்களும் மாமனிதர் அவர்களும், இரண்டு பேருக்குமே அந்த மனஸ்தாபம் இருந்தது கூட்டமைப்பு உருவாகிய, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய காலகட்டத்தில். அதை நாங்கள் ஒரு அளவுக்கு சமாதானப்படுத்தி அவர்களை இந்த கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் முயற்சி எடுத்தோம். சில பத்திரிகையாளர்கள் மீதும் அவருக்கு மனஸ்தாபம் இருந்தது. இவர்கள் அதனை மக்கள் முன்னிலையில் கொண்டு சென்ற விதம் தொடர்பாக அவருக்கு மனஸ்தாபம் இருந்தது. அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் அந்த கூட்டமைப்பை உருவாக்கினோம்.
இதை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஆகவே அன்றைக்கு மாமனிதர் விடாப்பிடியாக இருந்திருந்தால், இந்த மனஸ்தாபம் காரணமாக நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்று உருவாகி இருக்கா? அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர் சம்மதித்ததன் பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியது. நான் என்னுடைய வீட்டுக்கு அவரை அழைத்து பேசியிருக்கிறேன். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலம் செல்வனார் அவர்களை வீட்டில் அழைத்து நான் பேசினேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்களை நான் வீட்டிலே அழைத்து பேசினேன். அவர்கள் சம்மதித்தார். சில காரணங்கள் சொன்னார். ஆனால் மாமனிதர் விடாப்பிடியாக இருந்தார். இவர்களோடு எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்க முடியாது. அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அதையும் மீறி கொள்கைதான் முக்கியம் என்ற அடிப்படையில் அவர் இறுதியில் அந்த மொழியை எடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். கூட்டமைப்பு உருவாக்கத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பது இது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அல்ல. நான் விட்ட இடத்திலிருந்து சொல்ல வருகிறேன். ஆகவே சுயாட்சி வடிவம் என்று வருகிற பொழுது சுயாட்சி பல்வேறு காரணங்களை அல்லது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நெய்யல் நிகழ்வில் கலந்து கொண்ட மதகுருமார்கள் சிவஸ்ரீ நலத்தின ஐயா அவர்களுக்கும், அடுத்ததாக அருட்தந்தை அவர்கள்